ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம சேனலில் புதுசாக ஓடிஜி வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓடிஜி வாங்கி ஒரு 1 வீக் கழிச்சு இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேஸ்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில். இது வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரெட் மேக் பண்ணுற ட்ரே. இது நல்லா பெருசாகவே இருந்தது. இது வந்து மஃப்கின்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது கப் கேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது மேக் பண்ணுற ட்ரே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரவுண்டு ட்ரே ஒன்று. அந்த ரவுண்டு ட்ரே வந்து நல்லா பெருசாகவே இருந்தது, 8 இன்ச் ட்ரேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு கிளிப் டைப் மாதிரி இருந்தது. இது நம்ம ஈஸியாக வந்து கிளிப்பை கழட்டணும் அப்படின்னாக்கா அந்த கீழே இருக்க பிளேட் வந்து கேக் கூட நம்மளுக்கு தனியாக வந்துடும். ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா பெருசாகவே இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்கொயர் ட்ரே வந்து நம்ம ப்ரௌனி, இந்த டீ கேக் இதெல்லாம் வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா பெருசாகவே இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பீஸா மேக் பண்ணுற பிளேட்டு. இது மட்டும்தான் கொஞ்சம் சின்னதாக இருந்தது, மற்றபடி எல்லாமே பெருசாக தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு வந்து இது ஒர்த்தபிள் தான் சொல்லுவேன். ஏன்னா சிங்கிளாக வாங்கினா ஒன்று வந்துட்டு 220, 240, 260, 180 அந்த மாதிரி வருது. ஸோ கால்குலேட் பண்ணும்போது இது 620க்கு வந்துட்டு பரவாயில்ல. இது ப்ரைஸ் வந்து 620. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். பட் எனக்கு 2 டைம்ஸ்க்கு மேலே ஆர்டர் போட்டு வரவே இல்லை, டெலிவரி பர்சன் இல்லாதனால. 3வது டைம் ஆர்டர் போட்டு தான் எனக்கு வந்து டெலிவரி ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணுறதுக்குன்னு எனக்கு அந்த விஸ்க்கு, அந்த ட்ரைனர் இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரொம்ப ப்ரைஸ் வந்து ஹையாக இருந்தது. ஸோ மீஷோவில் பார்த்தேன், இதுவும் வந்துட்டு தீபாவளி ஆஃபரில் தான் வாங்கினேன். இது 3மே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 167 ரூபா. அந்த ஃபில்ட்ரு வந்து நல்லாவே கொஞ்சம் பெருசாக இருந்தது, மீடியம் சைஸு. இது மட்டும்தான் கொஞ்சம் வந்துட்டு லைட் வெயிட்டாக இருந்தது. விஸ்க்குமே வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது. சரி, செட் ஆஃப் 3 வருது, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். பேக்கிங்க்குன்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து நாங்கள் கிராசரி வந்து 2 months 3 months ஒன்ஸ் தான் பல்காக வாங்கிக்கிறோம் டிமார்ட்டில். ஸோ டிமார்ட்டில் வந்து கிராசரியோட ப்ரைஸ் வந்து ரீசனபிளாகவே இருக்குது. அதனால் கிராசரி இந்த மாதம் வாங்க போயிருக்கும்போது இந்த பவுல் வந்துட்டு நியூ அரைவலாக இருந்தது. கண்ணாடி பவுலில் வந்துட்டு இந்த மாதிரி மூடி போட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் போகிறதுக்கான மூடி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இந்த ப்ரெட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து மாவு செஞ்சு வச்சா நல்லாயிருக்கும், பன்னீர் இதெல்லாம் வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 79 rupees. ரொம்பவே நல்லாயிருக்கு. பவுல் நல்லா வெயிட்டாகவே இருக்குது. நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 7-8 செடிக்கிட்ட வச்சுருந்தோம். புதுசாக வந்துட்டு ஒரு அடுக்கு மல்லி செடியும் ஒரு வெத்தலை கொடி ப்ளஸ் வந்துட்டு மணி பிளான்ட் வாங்கியிருந்தோம். இந்த வெத்தலை கொடியும் இந்த மணி பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா ஏதோ பூச்சி கடிச்சு வச்சுருக்குது எல்லா இலையிலையும். ஆனால் என்ன பூச்சின்னு தெரியல, எப்போ கடிக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் வந்துட்டு எறும்பு மருந்து போட்டால் போகுமா என்னன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.